ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் லாங் வீடியோவில் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். வீட்டில் சமையல் பண்ணுறதும் வீட்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு பெரிய டாஸ்க்கு. அதில் ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணால் அந்த வாரம் கொஞ்சம் ஈஸியாக போகும். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மளிகை பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ரேக் இருந்தால் அதை நியூஸ் பேப்பர் போட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மளிகை பொருள் என்ன இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன சமைக்க போகிறீங்க, நைட்டு என்ன செய்ய போகிறீங்க, காலையில் மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் என்ன சமைக்க போகிறீங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாளாவது பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறிகளை வாங்கி அதையும் இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் வேலையை டென்ஷன் இல்லாமல் பண்ணும். ஒவ்வொரு வீட்லேயும் தினமும் காலையில் கடவுளை வணங்கிட்டு தான் நம்ம ஒரு வேலையை செய்வோம். அந்த வகையில் அந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே பூஜை பாத்திரங்களை நல்லா சுத்தமாக தேய்ச்சிட்டு பூஜை சாமி படங்கள் எல்லாம் தயார் நிலையில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அன்றைய நாளை விளக்கேற்றி சுபமாக மங்களகரமாக ஆரம்பிக்கலாம். வாரம் ஆரம்பிக்கும் போதே இட்லி தோசை மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போதே இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ஊற வச்சுக்கினா இட்லிக்கு மாவாட்டினதுக்கப்புறம் அதே கிரைண்டரில் இந்த அரிசியும் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸும் அன்றைக்கே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒரு தடவை கிரைண்டர் போடும்போதே நீங்கள் 2 வகையான அரிசி மாவு கலந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். கிரைண்டர் ஒரு தடவை கழுவுனா போதுன்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் முதல்ல இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் கலந்து ஒரு மாவாட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே கிரைண்டரில் நான் கருப்பு கவுனி அரிசி கலந்து வச்ச அரிசியும் சேர்த்து அதே மாவை ஆட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது இட்லி மாவு, இது கருப்பு கவுனி அரிசியில் அரைச்ச தோசை மாவு. ஸோ 2 மாவு எனக்கு இருந்தது, எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்ததாக எனக்கு வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஸ்நாக்ஸ் செய்கிற பழக்கம் உண்டு. நான் கடையில் வாங்கி கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன், ஸ்டீமில் குக் பண்ண போகிறேனா, பேக்கிங் பண்ண போகிறேனா, இல்லை எண்ணெயில் பொரித்து முறுக்கு மாதிரி செய்ய போகிறேனான்றதை முடிவு பண்ணி அந்த பாக்ஸையும் நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன், பலகாரம் செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு. அப்புறம் வீட்டில் என்ன மளிகை சாமான் மிச்சம் இருக்குது, என்ன காய்கறிகள் மிச்சம் இருக்குது, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு மளிகை சாமானும் காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துடுவேன். இது மாதிரியான வீட்டு வேலைகள் எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்யலாங்கிற சின்ன சின்ன டிப்ஸும் அப்புறம் ஃபேமிலி பட்ஜெட் எப்படி போடுறதுன்ற வீடியோலாம் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள்.